So very good morning, leaders. This is Priya Gopalakrishnan here, skincare trainer for Westich, Tamil Nadu and Kerala. So leaders, இன்னைக்கு டீச்சிங் டியூஸ்டேல நம்ம பார்க்க போற ஒரு நியூ டிஃப்ரெண்ட் டாபிக் பிசினஸ் வித் பியூட்டி. ஸோ எப்படிலாம் நம்ம இந்த பியூட்டி அண்ட் கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்சில் எப்படி ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்றது, என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு புது டிஃப்ரெண்ட் டாபிக்ல இன்னைக்கு நம்ம டீச்சிங் டியூஸ்டே பார்க்க இருக்கிறோம். ஸோ பிஸ்னஸ் வித் பியூட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது அழகுதான் எல்லாரோட அப்பியரன்ஸையுமே நிர்ணயிக்குதான்னு கேட்டோம்னா நிச்சயமா. ஸோ வெளிப்புற தோற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் மிக முக்கியமாக ஒரு ஒரு மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது. ஸோ 4 பேரை நம்ம போய் மீட் பண்ணும் பொழுதோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசும் பொழுதோ, ஸோ அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா கூட நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. அப்போ நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்குது அப்படின்ற போதுமான அளவு அதனோட ரைட் நாலேஜும், அந்த யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டியில இருக்கு அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்னால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பியூட்டி பிசினஸ்ல உருவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உருவெடுக்க முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பியூட்டி பிசினஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம எந்த அளவுக்கு செல்ஃப் கேர் பண்றோம், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்பொழுது நார்மலா நம்ம க்ரூமிங்கோட இருக்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டா ஒரு ஹேர் கட் பண்ணி ப்ராப்பர் ஷேவிங்கோட இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு நார்மல் பர்சனுக்கு ஒரு க்ரூமிங். அதே மாதிரி விமனுக்கும் பார்க்கும் பொழுது ப்ராப்பரா ஒரு ஹேர் எல்லாம் தலையெல்லாம் வாரி கோம் பண்ணி இருக்கிறது பார்த்தோம்னா ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் க்ரூமிங். பட் ஸ்டில் நம்ம ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கண்டிப்பா லிட்டில் பிட் ஆஃப் ஒரு சன்ஸ்கிரீன் இல்ல ஒரு காம்பேக்ட் போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ தினசரி இதை நம்ம ரெகுலர் பிராக்டிஸ்ல கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் நம்ம என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எப்படி நம்மளோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்றத இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம கன்சிஸ்டன்டா தினசரி நம்ம ஒரு ட்ரைனிங் போறதாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம நெக்ஸ்ட் நம்ம டவுன்லைன்ல யாராவது நியூவா ஒருத்தவங்களை மீட் பண்றதாக இருந்தாலும் சரி, சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு பியூட்டி பிசினஸ கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தோற்றத்துக்கு ஏதுவா தினசரி நம்மள நாமளே தயார்படுத்தி கொள்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் பியூட்டி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி ஒரு பியூட்டி பிசினஸ் எப்படி ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பியூட்டி பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, ஒரு ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படின்னா பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமா பியூட்டிஷியன்ஸா இருக்கிறாங்க அண்ட் சலூன் வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. இதை தாண்டி நிறைய இன்ஃப்ளூயர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பத்தி சொல்றவங்க இருக்காங்க, இல்ல கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் மட்டும் சொல்றவங்க இருக்காங்க, இல்ல ப்ராடக்டோட இன்கிரீடியன்ட் மட்டும் சொல்றவங்க. இந்த மாதிரி பியூட்டி இண்டஸ்ட்ரியிலே நிறைய டிஃப்ரெண்ட் வேரியண்டா பிரிஞ்சு பிரிஞ்சு செயல்படுறாங்க. ஸோ இந்த செயல்படுறவங்களுக்கு இடையில நமக்கு ஒரு பிசினஸ் அமையுது, இல்ல நமக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது அப்படின்னா ஆல்ரெடி அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் கிளையண்ட் பேஸ் இருக்குது. ஸோ எப்படி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிளையண்ட் இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சலூனுக்கு போறோம். இப்போ நமக்கு அந்த சலூனுக்கு ஏன் போறோம், அந்த இடத்துல நமக்கு அவங்களோட சர்வீஸ் பிடிச்சிருக்கிறதால தான் நம்ம ரிப்பீட்டடா அங்க வந்துட்டு சர்வீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு திருப்பி 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 அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு சர்வீஸ் எடுக்கிறோம். அப்போ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷம் சர்வை பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங் கிளையண்ட் பேஸ் இருக்கு.
அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அதிக இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அவங்க பிரபலப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமா அவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்றது அதோட நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு கிளியரா தெரியும். அப்போ இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிட்ட நம்ம டக்குன்னு போய் அப்ரோச் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன ப்ராடக்ட் சொல்ல வரோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத அவங்களால ஃபாஸ்டா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க கிட்ட பெரிய கிளையண்ட் பேஸ் இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா நிறைய நெட்வொர்க் நம்மளால சூப்பர் ஃபாஸ்டா பில்ட் பண்ண முடியும். ஸோ எதுக்காக பியூட்டி பிசினஸ் நம்ம சூஸ் பண்ணணும்? ஸோ பியூட்டி பிசினஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே ஃபிளெக்சிபிளானது. ஸோ ஃபிளெக்சிபிள் இந்த சென்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஜோன்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா கிடையாது. ஸோ ஜியோகிராபிக்கல் லிமிடேஷன்ஸே இல்லாம எல்லா இடத்துலயும் நம்மளால ஒரு பார்ட் டைம் ஆவோ இல்ல ஒரு ஃபுல் டைம் ஆவோ உங்களால என்ன மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈஸியா ஏர்ன் பண்ணலாம், நிறைய லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நம்மளால நல்லா வளரவும் முடியும். ஸோ எப்படி இதுல நம்ம வளர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சவுத் சைட்ல இருக்கோம், தமிழ்நாடுல இருக்கோம். தமிழ்நாடுல பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா நல்ல வெயில் இருக்கு. இப்போ அப்படியே நம்ம டு த நார்த் போறோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் போறோம் அப்படின்னா அங்க நல்ல பனியா இருக்கும். அதே நம்ம ஈஸ்ட் சைடு போறோம், ஸோ அசாம் போறோம், அந்த சைடு மேகாலயா போறோம்னா நல்ல மழையா இருக்கும். இப்போ திடீர்னு நமக்கு ஒரு டிரான்ஸ்பர் அமையுது, இல்ல நமக்கு ஒரு வேண்டியவங்க அந்த தூரத்துல இருக்காங்க, நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க எல்லாருமே நல்ல பியூட்டி இன்வால்மெண்ட் எடுத்து பிசினஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சவுத்ல நல்ல சேல் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி உருவாக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது, எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமா ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, பனி காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெயிலுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வருது, கட்டாயம் வருது. வெயில்ல போயிட்டு வந்த உடனே நம்மளுடைய சருமம் கருக்குது. மழைக்கு நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருதா? கட்டாயம் வருது. ஒரு மாதிரி அந்த ஈரம் ஏற ஏற நம்மளுடைய கைகள் கால்கள்ல நெகை சுத்தி வர மாதிரி இருக்கிறது. நம்மளுடைய ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஈரம் ஏறி ஏறி ஒரு மாதிரி வட்ட வட்ட தேமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பனிக்காலம் பனிக்காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் அதிகமான தோல் உரியிற பிரச்சனைகள், இந்த மாதிரி உதடுல தோல் உரியிற பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம எந்த மாதிரி ஒரு பகுதியில இருந்தாலும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், ஸ்கின் வேரியன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஒரு பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்க போனாலும் எந்த லிமிடேஷன்ஸுமே இல்லாம நம்மளோட பிசினஸ் க்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் க்ரோ பண்ண முடியும். சோ அப்படி நம்ம ஒரு பிசினஸ் க்ரோ பண்ணும் பொழுது நமக்கு கீழே இருக்கவங்களோட கான்பிடன்ஸும் அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களோட கெரியரும் பில்ட் ஆகும், அவங்களோட கான்பிடன்ஸும் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா எல்லாருக்குமே பயங்கர டிமாண்ட் இருக்கு. பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா ஜென்சி அண்ட் மில்லினியல்ஸ் இவங்க எல்லாருக்குமே பர்சனல் கேர் ஆகட்டும், ஒரு பியூட்டி கேர் ஆகட்டும், அவங்களுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத தாண்டி ஒரு அழகான சருமம் வேணும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கின் இருக்கணும், பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் இருக்கணும், எனக்கு ஹேர் ஃபால் வரக்கூடாது, எனக்கு ஸ்கின் நல்லா பார்க்க நல்லா ஃபேரா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், கருப்பா இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஓவரால் க்ரூமிங்கே எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா ரொம்பவே பிரசன்டபிளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்றத இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜென்சிஸா இருந்தாலும் மில்லியனல்ஸா இருந்தாலும் எல்லாருமே எதிர்பார்க்கறது இது ஒண்ணுதான். அப்போ பர்டிகுலரா விமன் மட்டும்தான் இதை ஃபோக்கஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா விமன் மட்டும் இல்லாமல் ஆண்களும் இதுக்கு ஈக்குவலா ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு பியூட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தேவையான அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் இருக்கா? ஸோ இப்போ பழைய காலத்துல பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு யாருமே ஒரு ஸ்கின் கேர் பண்ணது கிடையாது. நம்மளுடைய அம்மா காலத்திலயோ நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலயோ அவங்க கிட்ட போய் சன்ஸ்கிரீன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஃபவுண்டேஷன் கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் அப்படின்னா மஞ்சள் போட்டு குளிப்போம், கடலை மாவு போடுவோம், இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்க
இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ எங்க திரும்பினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போன் யூஸ் பண்றோம், அதுல ஆட் வருது. ஒரு டிவி பாக்குறோம், ஆட் வருது. ஸோ சோசியல் மீடியா யூஸ் பண்றது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு மடங்கு நல்ல இன்க்ரீஸ் ஆனதோட விளைவா எல்லாத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ பத்தியும் சொல்லி 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 இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறுதலா ப்ராடக்ட வாங்கி இம்மிடியட்டா டெஸ்ட் பண்றதுனால என்ன ஆகுது, டக்குன்னு ஒரு அலர்ஜி, டக்குன்னு ஒரு ரேஷஸ் இந்த மாதிரி வரதால பிரத்யேகமா இந்த ஜென்சி அண்ட் மில்லினியல்ஸ் எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கின் ரேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லாம. ஸோ இப்போ இது பழைய காலத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா? இல்ல. காரணம் அப்போ எந்த விதமான பொல்யூஷனும் இல்லை, எந்த விதமான கலப்படமான உணவுகளும் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல காலை முதல் ராத்திரி வரைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, மிக முக்கியமா வெளியில சாப்பிடுறோம் அப்படின்னா அது எல்லாமே பேக்டு ஃபுட்ஸ். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது கட்டாயம் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால இப்ப இருக்கக்கூடிய டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா அவங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் அவேர்னஸ், அவங்களோட பர்சனல் பியூட்டியோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிரீமியம் ரேஞ்சா இருந்தா கூட பரவாயில்லை, கன்சிஸ்டன்டா யூஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இஷ்டத்துக்கு விளம்பரங்கள் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததால பிரீமியம் ரேஞ்சாக இருந்தா கூட அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரதா இருந்ததுன்னா அவங்க அதை ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஜென்சிஸா இருந்தாலும் மில்லினியல்ஸா இருந்தாலும். ஸோ அப்ப அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமா சேஃப் அண்ட் எஃபெக்டிவா இருக்கா, நான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா எனக்கு எந்த விதமான டேமேஜஸ் வராம இருக்கா, அண்ட் 100% அது பிளான் பேஸ்டா இருக்கா, நேச்சுரலா இருக்கா, அண்ட் அதை டெர்மட்டாலஜிஸ்ட் அதாவது ஒரு ஸ்கின் டாக்டர் அதை டெஸ்ட் பண்ணிருக்காங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதா. இந்த மாதிரியான பியூட்டி சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் காமன் பீப்புளாக இருந்தாலும் சரி, இப்படி எதிர்பார்க்கிறது. இதோட காரணம் என்ன, ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் கிரீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்போ நிறைய மெலனின் கிரீமை ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப இந்த மெலனின் இருக்கிற கிரீம்ஸை யூஸ் பண்ண ஜென்சி ஆகட்டும், மில்லினியல்ஸ் ஆகட்டும், ஆர் எனி அதர் பீப்புள் யார் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண மிக முக்கியமான ப்ராப்ளம் ஃபேஸ் மட்டும் வெள்ளையாகிறது. ஃபேஸ் மட்டும் சூப்பரா வெள்ளையாயி ரிசல்ட் கிடைச்ச ஒரு 6 மாசத்துல வெயில்ல போயிட்டு வரும் பொழுது முகம் எல்லாம் சிவப்படைகிறது. அப்போ என்ன ரீசன்ல இது வந்ததுன்னு திருப்பி நீங்க டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இப்போ இந்த ஒரு கிரீமையே உங்களுக்கு தெரியாம இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாராவது கூட இந்த ஒரு கிரீமை யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் ஒரு ஒரு ஃபேர் டோனுக்கு வந்துட்டு இருக்கோம். பட் என்ன ரீசன்னே தெரியாது. ஒரு 6 மந்த் 1 இயர் தாண்டின உடனே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகி அகெயின் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் இதுக்கு நாளடைவுல என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா மெர்குரி அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய லிவர் அண்ட் கிட்னிய வரைக்கும் நல்லாவே டேமேஜ் பண்ணுது. ஒவ்வொரு கெமிக்கலும் நம்மளுடைய ரத்த குழாய்களுக்குள்ள செல்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் எப்பவுமே அதிக ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதிக கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நாளடைவுல நமக்கு அந்த சருமத்துல பல பிரச்சனைகள் வரது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய உடம்புலையும் தேவையில்லாத கெட்ட கெட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றது, நம்மளுடைய உடல் உறுப்புகளே அழியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால மட்டுமே தான் இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ரொம்பவே யோசிச்சு ரொம்பவே ஆராய்ஞ்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சேஃபா இருக்குதா, அது பிளான் பேஸ்டா இருக்குதா, அதுல இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்கின் டாக்டர் டெஸ்ட் பண்ணதா, இந்த மாதிரி யோசிச்சு எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணி தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி ஆரம்பிக்கும் பொழுது இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் இப்படி வேணும் அப்படி வேணும், இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ல இருக்கா அப்படின்ட்டு நீ கேட்கும் பொழுது பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு தேவைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படை தேவையாக ஒருத்தவங்களுக்கு சருமத்தில் அதிக பருக்கள் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு சருமம் ஃபுல்லா அதிகமா தோல் உறிஞ்சு போய் வறண்ட சருமமா இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு சருமம் ஃபுல்லா சென்சிட்டிவா இருக்கலாம். அப்போ
பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பல வகையான மக்கள் இருக்காங்க, பல வகை மக்களுக்கு பல வகை தேவைகள் இருக்கு. அப்போ ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க பியூட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய சருமம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்றதுதான் உங்களுடைய முதல் கேள்வியாக அமைய வேண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத 2வது கட்டமா நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் 4வது இதுதான் என்னோட கோல், இப்படி வரணும், என்னோட ஸ்கின் இவ்வளவு எலகண்டா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ முதல் கட்டமா அவங்களுடைய சருமம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க மேக்கப் போட்டிருந்தாலும் நம்மளால எளிமையா கண்டுபிடிக்க முடியும். மேக்கப் போடலைனாலும் அவங்களுடைய சருமம் என்ன வகையை சார்ந்ததுன்னு நம்மளால எளிமையா கண்டுபிடிக்க முடியும். சோ ரொம்ப ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா முகம் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும், திடீர்னு ஒருத்தரை மீட் பண்ணும் பொழுது அந்த ஒரு சமயத்துல முகம் கழுவிட்டு தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்மளால இம்மிடியட்டா சொல்ல முடியாது. அப்ப அவங்கள பார்த்த உடனே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கைகள் கால்களை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ ஒரு மாதிரி சருமத்துல தோல் எல்லாம் உறிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை ட்ரை ஸ்கின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். சருமம் முழுவதும் எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை ஆயிலி ஸ்கின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா நம்ம அதை நார்மல் ஸ்கின் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலர் ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ்ல வாழ்றவங்களா இருக்கலாம். சோ ஒரு ரூரல் ஏரியாவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சபர்பன் ஏரியாஸ்ல சிட்டிஸ்ல வாழ்றவங்க அப்படின்னா அதிக பொல்யூஷனை ஃபேஸ் பண்றவங்களாக இருக்கலாம். சோ தினசரி டிராவல், தினசரி அலைச்சல், தினசரி வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சருமத்தில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் சரியான கேள்விகளா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளால சஜஸ்ட் பண்ண முடியும். சோ ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்களுக்கும் தனிப்பட்ட மாதிரி ப்ராடக்ட் கொடுத்தா மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். அவர்களுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். சோ இப்போ பர்டிகுலரா நம்ம வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெருசா எந்த விதமான ஸ்கின் கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் என்ன பொருள் வேணாலும் ஆன்லைன்ல ஆர்டர் போடுற மாதிரி வசதிகள் வந்துருச்சு. சோ பிஃபோர் நீங்க கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கின் டைப்பை கண்டுபிடிங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராடக்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் டிவில பாக்குறதோ போன்ல பாக்குறதோ அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிருக்காங்களா அப்படின்றத கேளுங்க. அவங்களுடைய கன்சர்ன் என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய சரும பிரச்சனைய ஒரு கிளியர் பண்ணி அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளால கட்டாயம் கொடுக்க முடியும். சோ கன்சல்டேஷன் மட்டும் பண்ணா போதுமா? சோ இந்த கன்சல்டேஷன் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்? நம்ம கண்டிப்பா ஒரு பிரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுது, இல்ல இந்த மாதிரி ஒரு பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா அதுல ஒரு நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் அண்ட் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கா இருக்கட்டும், அதை வாங்கக்கூடிய நபர்களுக்காகட்டும் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சோ கரெக்டான கேள்விகள் கேட்டு கரெக்டான ப்ராடக்ட் நம்ம ரெஃபர் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. சோ ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது இவங்க கிட்ட கேட்டா என்னுடைய சரும பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது அப்படின்னா நான் தாராளமா கேட்க வரேன் அப்படின்றது அவங்களுடைய கோலாக இருக்கும். சோ நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் சேஃபாவும் இருக்கு, ரீசர்ச்சும் பண்ணிருக்காங்க அப்படின்னா கட்டாயம் அதை வாங்குவாங்க. பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே அது கண்டிப்பா ஹை குவாலிட்டி ஆல்சோ. ஒருத்தவங்களோட கான்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலா உங்களோட ரெப்யூட்டேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க திருப்பி 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 நம்ம கிட்டதான் ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது கட்டாயம் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி அதுல ரிசல்ட் பார்க்க பார்க்க நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெஸ்டீஜ் 22 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நோக்கி போயிட்டு இருக்கு. வெஸ்டீஜ் தொடங்கி 22 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ அண்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு கம்ப்ளீட் ஸ்கின் ப்ராப்ளம்கான ஒரு கேட்டகரி. சரும பிரச்சனைகள் இருக்கு, சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு கேட்டகரி தான் இந்த ஒரு ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச். ஸோ என்ன விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கான creams and products எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ வை ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது அகெயின் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியம் அண்ட் ஹை குவாலிட்டி அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இயற்கையா செடி கொடி மரம் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச் ஆகட்டும் ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றது. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ரீசர்ச் பண்ணி தான் நமக்கு கைக்கே கொண்டு வரப்படுது. அண்ட் ஆல்சோ எல்லாமே லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்றது. அண்ட் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு சருமத்தில் 3 விதமான லேயர் இருக்கு. ஸோ டாப் லேயர் உங்களால விசிபிளா பார்க்கக்கூடியதை நம்ம எபிடர்மிஸ்ன்னு சொல்றோம், மிடில்ல இருக்கக்கூடியதை நம்ம டெர்மிஸ்ன்னு சொல்றோம், அண்ட் இன்டீரியர் லேயரை நம்ம ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ப்ராடக்ட வெளிப்புறமா யூஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா டக்குன்னு போகுமான்னு கேட்டீங்கன்னா போகாது. அது செல்லுலார் லெவல், அதாவது 2-3 லேயர் வரைக்கும் போகும் பொழுது மட்டும்தான் டீப்பா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கூட நமக்கு பக்காவா கிளியர் ஆகும். அப்போதான் உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் தான் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச். பேசிக்காவே இப்ப நீங்க கமர்ஷியல் ஆட்ல பாக்குறதாகட்டும் டிவில பாக்குறதாகட்டும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணும் பொழுது சில சமயம் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. பட் நம்ம அதை பத்தி யோசிச்சதும் கிடையாது. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இதுல எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா அதை ஃபார்முலேட் பண்ணதே ஃபாரினர்ஸ்க்காக தான். ஃபாரினர்ஸோட ஸ்கின்னு என்ன மாதிரியான கிரீம் கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு அடாப்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெலனின் கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஃபாஸ்டா அடாப்ட் ஆயிடும், நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு ஒரு சவுத் சைட்ல இருக்கக்கூடிய பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாநிறமா தான் இருப்போம் வென் கம்பேர் டு நார்த் பீப்புள். அவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேரா இருப்பாங்க. பட் நம்ம ஆளுங்க பார்க்கும் பொழுது கொஞ்சம் மாநிறமாக இருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு இந்தியன் ஸ்கின் டோன், இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு, இந்தியன் டெக்ஸ்டருக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல நிச்சயமா இல்ல. பட் வெஸ்டீஜ்ல இருக்கு ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச் கம்ப்ளீட்டா. ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம், ஸோ நான் சொன்ன மாதிரி ஜியோகிராபிக்கல் லிமிடேஷன்ஸை தாண்டி நம்ம டவுன்லைன்ஸ் எந்த இடத்துல வேர்ல்டுல எங்க இருந்தாலும் நம்மளால ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நம்மளால ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனைக்குன்னு தனித்தனியா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஃபேஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா பர்டிகுலரா அந்த ஒரு ட்ரைனஸ்க்காக ஒரு பர்டிகுலர் கிரீம் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபேஸ்ல உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கா, அதுக்கு பர்டிகுலரா ஒரு கிரீம் அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்சே பாத்தீங்க அப்படின்னா நியூ ஜென்ரேஷன், நான் சொன்ன மாதிரி ஜென்சிஸ் ஆகட்டும் அண்ட் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 2000க்கு மேல பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு ஃபார்முலேஷன் அப்படின்னா அது ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், போட்டா நல்ல ரிசல்ட் இருக்கணும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி இவங்களுக்குன்னு பிரத்யேகமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நியூ ப்ராடக்டா அகெயின் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. வை பிகாஸ் மார்க்கெட்ல அப்கிரேட் ஆக 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 வெஸ்டீஜ்லயும் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்சுமே அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ நியூ ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்றது ஒவ்வொரு ஃபார்முலேஷன்ஸுமே டிஃப்ரெண்டா தான் நம்மளோட கைக்கு கொண்டு வரப்படுது. அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ஸோ சில ப்ராடக்ட்ஸ் மிக முக்கியமா இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு ஸோ விச் இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருமே ஈஸியா பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பல வகை சருமத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரியில உங்களோட ஸ்கின் இருந்தாலும் சரி, இல்ல என்னுடைய சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்தாலும் சரி, ஸோ இவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மல் ஸ்கின்னா இருக்கக்கூடியவங்க பிரத்யேகம் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளம்
ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் அகைன் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சமயம் பருக்கள் இருக்கும், சில சமயம் மங்கு இருக்கும், சில சமயம் சருமத்தில் குழிகள் இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது சருமம் ஃபுல்லா வறண்ட தன்மையாக இருக்கிறது, அதிக சுருக்கங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய நெற்றி, மூக்கு, தாடை இந்த பகுதி மட்டும் எண்ணெய் வடிஞ்சிட்டு நம்மளுடைய கன்னம் ஒரு மாதிரி வறண்ட பகுதியா இருக்கிறது நம்ம காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் அகெயின் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்சில். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ இப்போ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் எதுக்காக பயன்படுத்துறது, யாரெல்லாம் பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது? 20 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் பிரத்யேகம் நீங்க ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின், ஈவன் ட்ரை ஸ்கின், ஆல்சோ சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னோட பிரச்சனையே ஒரு பழம் சாப்பிட்டா டக்குன்னு கண்டு கண்டா வீங்குறது, இல்ல ஒரு ஷாம்பு மாத்தினா டக்கு டக்குன்னு வீங்குறது, ஒரு ஸ்கின் கேர் மாத்தினா டக்குன்னு அலர்ஜிட்டிக் ரியாக்ஷன் எல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த டீப் கிளென்சிங் ஆயில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டிரோபோ ஆயில், கேஸ்டர் சீட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் பெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ 4 வகையான ஆயில்ஸ் இருக்கு. ஆண்டிரோபோ ஆயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சருமத்தில் ஏதாவது பிரச்சனைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் லிப்ஸ்ல ஒரு லிப் பாம் போட்டுட்டு போறோம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பைக்ல நம்ம டிராவல் பண்றோம். இப்ப டிராவல் பண்ணும்பொழுது ஹெல்மெட் போடல, ஃபேஸை எதையும் கவர் பண்ணல. இந்த லிப் பாம்ல என்ன ஆகும், சின்ன சின்ன தூசு எல்லாம் வந்து ஒட்டிக்கும். ஏன்னா லிப் பாம் கொஞ்சம் ஆயிலி கன்சிஸ்டன்சில இருக்கிறதால தூசுகள் ஒட்டுற மாதிரி நம்மளுடைய சருமத்தில் சிறிய சிறிய துகள்கள் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டிராவல் பண்றோமோ இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுடைய சருமத்துல அழுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அழுக்கும் பொடிகளும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சருமத்துக்குள்ள போய் சின்ன சின்னதா மைன்யூட் டேமேஜ் பண்றதாக இருந்தாலும் சரி, அந்த அழுக்கு போனதால ஏதாவது ஒரு அலர்ஜிட்டிக் ரியாக்ஷன், ஏதாவது ஒரு சின்ன ரேஷஸ் வர மாதிரி இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு பிரத்யேக இன்கிரீடியன்ட் தான் ஆண்டிரோபோ ஆயில். அப்போ ஃபேஸ்ல டேமேஜ் இருந்தா கூட நம்ம ஆண்டிரோபோ ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ கேஸ்டர் சீட் ஆயில், இந்த கேஸ்டர் சீட் ஆயில் இந்த டீப் கிளென்சிங் ஆயிலோட காம்பினேஷன்ல வரதால நமக்கு யூஸ் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்கா இருக்கும், கொஞ்சம் அதோட கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கும். வை? பிகாஸ் நம்ம கேஸ்டர் சீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங், ஒரு ஈரப்பதமான ஒரு மென்மையான எஃபெக்ட கொடுக்கும். ஆல்சோ பார்த்தோம்னா நல்ல டீப்பரா செல்லுலார் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய அழுக்க ஃபுல்லா கிளியர் பண்ணும், சுப்பீரியரா இருந்து ஃபுல் கிளீன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்மண்ட் ஆயில். ஸோ ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பேசிக்காவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாதாம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெள்ளையாகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பாதாம் எண்ணெய் தேய்க்கிறதால வெள்ளையாகாது. பட் இந்த ஒரு காம்பினேஷன்ல ஆண்டிரோபோ ஆயில், கேஸ்டர் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ல சேரும் பொழுது இந்த ஆல்மண்ட் ஆயில் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ்லயே உங்களுக்கு அழுக்கு போறது தெரியறது மட்டுமல்லாமல் ஒரு கிளென்சிங் ஆயில்ல ஒரு நுரையே வராது. ஒரு ஆயில் பேஸ்டுன்றதால நுரையே வராம நீங்க உங்க ஃபேஸ வாஷ் பண்ணி பார்க்கும் பொழுது செம பிரைட்டா இருக்கும். சோ அவ்வளோ அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் எடுத்துரும். எப்பவுமே ஒரு சோப் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். வை? பிகாஸ் அதோட pH லெவல் ஜாஸ்தியா இருக்கும். பட் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய இந்த டீப் கிளென்சிங் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா pH நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அளவு pH மட்டும்தான் அதுல இருக்கு. சோ வெரி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரப்பதத்தை நம்மளுடைய சருமத்துல மெயின்டைன் பண்ணுது. சோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்றீங்க, அஷ்யூர் கிளாரிஃபைங் ஒரு அஷ்யூர் கிளென்சர் டோனர், வைட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான். பட் தண்ணி அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். அப்படியா யூஸ் பண்ணாம இத ஒரு பம்ப் மட்டும் எடுத்துட்டு 1 or 2 பம்ப்
உங்க உங்க விருப்பம். எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தும் பொழுது நமக்கு ஒரு மில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். பால் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது நல்லா கிடைக்கும் பொழுது அகைன் ஒரு 15 செகண்ட் ஒரு மசாஜ் கொடுத்து திரும்ப தண்ணி ஊத்தி நீங்க கழுகிட்டீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வெளியில வந்துரும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் பார்க்கவே நல்ல புத்துணர்ச்சியா நல்ல பிரைட்டா இருக்கும். சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். எல்லாருக்குமே கொடுக்கலாம். நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட. அண்ட் அதே மாதிரி எப்பவுமே ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு வரும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டா கூட நமக்கு அப்படியே ஸ்கின் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் கூட ரொம்ப டைட்டா ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. அப்போ டீப் கிளென்சிங் ஆயில் நம்ம 20 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். நிறைய மேக்கப் பண்றீங்க அப்படின்னா கூட டபுள் கிளென்ஸ் மெத்தடா நீங்க டீப் கிளென்சிங் ஆயில யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்து கழுகிட்டு ஃபாலோட் பை கிளாரிஃபைங் ஆர் வைட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம். இல்ல ஃபேஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கு, ரொம்ப குழி குழியா இருக்கு, கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணிட்டு ஃபாலோட் பை அஷ்யூர் கிளாரிஃபைங் ஆர் அஷ்யூர் வைட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் யூஸ் பண்ணும் பொழுது கட்டாயம் சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் 100% வெளியில வந்துரும். உங்களுடைய சருமமும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் ஃபேஸ் கழுவிட்ட உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே நம்ம அடுத்த ஒரு ப்ராடக்ட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஃபேஸ் கழுவுன உடனே ஒரு ஈரம் நம்ம முகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரத்தின் மேலே நம்ம இன்னொரு ப்ராடக்ட போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சருமத்துக்குள்ள இறங்காது. அப்ப என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்? சோ ஃபேஸ கழுகுன உடனே ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு டவலை கொண்டு முகத்துல தொட்டு தொட்டு எடுத்தா மட்டும் போதும். அப்போ அந்த ஈரப்பதம் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய ரேடியன்ட் க்ளோ மிஸ்ட் இதை நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய சருமத்தை நல்ல ஸ்மூத்தாவும் நல்ல ரேடியண்டாவும் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராடக்டும் கூட. பட் இந்த ப்ராடக்டை நீங்க எப்போ வேணா எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சீ வாட்டர் மினரல்ஸ் இருக்கு. டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? தமஸ்கு நகரில் கிடைக்கக்கூடிய ரோஜாக்கள், பிரத்யேக இந்த ரோஜாக்கள் பெரிய பெரிய பன்னீர் ரோஜா வகையை சார்ந்த ஒரு ரோஜா. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சருமம் சில சமயம் முகம் கழுவுனதுக்கு அப்புறமும் இப்ப சிலருக்கு ஹீட் பாடியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சவுத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி நபர்களுக்கு உடம்பு உஷ்ணம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கிறதால நம்ம பாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹீட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ ஸ்கின் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில சமயம் ஃபாஸ்டா ட்ரை ஆகும், சில சமயம் ஃபாஸ்டா ஆயிலியா இருக்கவங்களுக்கு ஆயில் வடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரையா இருக்கவங்களோட ட்ரைனஸ் குறைக்குது. அண்ட் ஆயிலியா இருக்கிறவங்களுக்கு தான் போர்ஸ் அதிகமா இருக்கும், அந்த போர்ஸையும் சுருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்கின் ஃபார்முலா 9ல ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சீ வாட்டர் மினரல்ஸ். இந்த சீ வாட்டர் மினரல்ஸ் எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஆழ்கடல்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஹீலிங் மினரல்ஸ் ஏன்னா ஆழ்கடல்ல தான் அதிகமா நமக்கு எந்த விதமான டஸ்ட் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம நமக்கு ஒரு இன்கிரீடியன்ட் கிடைக்கிறது. அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சருமத்தை நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாவும் ஒரு ஹைட்ரேஷனாவும் வச்சுக்கிறது மட்டும் அல்லாமல் இப்போ சிலருக்கு இந்த எரிச்சல் எல்லாம் வரும் பாத்தீங்களா, வெயில்ல போயிட்டு வரும் பொழுது ஒரு எரிச்சல் இருக்கும், சிலருக்கு வேலை முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு மாதிரி ஃபேஸ் எரியிற மாதிரி இருக்கும், சில சமயம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறமும் ஒரு எரிச்சல் வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட அவர்களுக்கும் நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுல இன்ஸ்டன்டா ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரியான ஒரு இன்கிரீடியன்ட் தான் இந்த டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கின்,
நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் கொடுக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் கொடுக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ நார்மல், ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன் யாருக்கா இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன்ஸ் அவங்களோட உங்க டவுன்லைன்ஸ்ல அப்படி இருக்காங்க அப்படின்னா இதை நீங்க டோனராகவும் யூஸ் பண்ணலாம். மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஹைட்ரேஷன் ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, பட் ஒரு ஹைட்ரேஷனுக்கு லிட்டில் பிட் ஆஃப் ஹைட்ரேஷன், ஒரு டயர்ட்னஸ் ஃபேஸ்ல இல்லாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எப்படி யூஸ் பண்ணலாம்? காலையில எழுந்த உடனே முகம் கழுவிட்டு ஃபேஸ ஒரு டவல் இல்லைன்னா டிஷ்யூ வச்சு ஒரு மாதிரி ஒப்பி ஒப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் மிஸ்ட நம்ம ஒரு 2 or 3 டைம்ஸ் ஒரு 8 inch கேப் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒண்ணு, காலையில ஸ்ப்ரே யூஸ் பண்ணியாச்சு இந்த ஃபேஸ் மிஸ்ட். ஒரு மத்தியான டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா அப்பவும் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சாயங்கால டைம்ல கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு, அகெயின் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, காலையில இருந்து ரொம்ப ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருந்தது, ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கா, அப்ப கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஜிம்முக்கு போயிட்டு வரீங்க, ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, டயர்டா இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்பவே இன்கன்வீனியன்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அப்பவும் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணலாம்? 6 முறை கூட நீங்க இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்டை யூஸ் பண்ணலாம். பிரத்யேகமா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட நீங்க கொடுக்கலாம். சருமத்தில் ஏதாவது இந்த வேர்க்குரு அந்த மாதிரி எல்லாம் அலர்ஜி வந்தவங்களாக இருந்தா கூட நம்ம இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் ஃபார்முலா 9ஓட டீப் கிளென்சிங் ஆயில் பார்த்திருக்கோம். அண்ட் அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் மிஸ்ட் பார்த்திருக்கோம். அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்கின் ஃபார்முலா 9ஓட யூத் எலிக்சர். அப்ப இந்த யூத் எலிக்சர் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம இந்த 19 வரைக்கும் தான் டீனேஜா கன்சிடர் பண்றது. இந்த 20, 21 இதெல்லாம் ஒரு அடல்ட் ஸ்டேஜ நோக்கி போற ஒரு ஸ்டேஜ். அப்போ நம்ம சருமத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொலாஜின் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக தொடங்கும். 30 வயசு வரைக்கும் தெரியாது, சில சமயம் 35 வயசு வரைக்கும் தெரியாது. ஆனா சட்டுன்னு ஒரு 40 வயசு ரீச் ஆகும் பொழுது நம்மளுடைய சருமத்தில் அதிக சுருக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஒரு கொலாஜின் குறையறத நம்ம ஸ்டார்டிங்கே ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா 50 வயசானாலும் 60 வயசானாலும் நம்மளுடைய சருமம் ரொம்பவும் புத்துணர்ச்சியோடவும் ரொம்பவும் பொலிவோடவும் ரொம்பவே ஆரோக்கியத்தோடவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ சருமத்துல இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிசிட்டிய யூத் எலிக்சர் இம்ப்ரூவ் பண்ணுது. என்னன்னா இதுல 3 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஒண்ணு, கோல்ட் டஸ்ட். 24 கேரட் கோல்ட் டஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ப்ராடக்ட் பர்டிகுலரா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. ஸோ ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கிறதால எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம், ஈவன் நார்மல் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 24 கேரட் கோல்ட் டஸ்ட் இருக்கிறதால பார்க்கவே ஒரு தங்கத்தோட பளபளப்பு இருக்கும். ஸோ ஒரு பட்டாணி அளவு எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி பப்பாயா ஆல்ஜின் பிளெண்டுமே இருக்கு. அண்ட் பப்பாயா ஆல்ஜின் பிளெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தோம்னா கேரட்டினாய்ட்ஸ் அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள். ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள் எது? கேரட் இருக்கு, பப்பாளி இருக்கு, நமக்கு அந்த பம்கின் இருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள்ல தான் பிரத்யேகமா வைட்டமின் ஏ கிடைக்குது. அப்ப இந்த வைட்டமின் ஏவை வந்துட்டு தினசரி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு க்ளோ கிடைக்குது. ஸோ நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் பொழுது சில சமயம் வந்துட்டு நம்மளோட பாடிக்கு எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஸ்கின் மேல இந்த பப்பாயா ஆல்ஜின் பிளெண்ட், அதாவது வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி நமக்கு ஒரு க்ளோ பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ சூச்சுவாசி எக்ஸ்ட்ராக்ட். இந்த சூச்சுவாசி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா நம்மளுடைய மரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பட்டை, அந்த சூச்சுவாசி அப்படின்றது அந்த ஒரு பட்டை வகையை சார்ந்தது. இந்த பட்டை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், பிரத்யேகமா சுருக்கம் நமக்கு எங்கெங்க இருக்கு? நெற்றியில சுருக்கம் இருக்கு, கண்ணுக்கு கிட்ட சுருக்கம் இருக்கு, உதடை சுற்றி சுருக்கம் இருக்கு,
சில சமயம் நமக்கு காதுக்கு கிட்ட வரக்கூடிய அந்த தாடை பகுதிகள்ல சுருக்கங்கள் இருக்கு. இந்த மாதிரி சுருக்கம் நம்ம முகத்துல இருக்கு, நம்மளுடைய கழுத்துல கூட நல்ல சுருக்கங்கள் இருக்கு. அப்போ இந்த சுருக்கங்கள் எல்லாத்தையும் சரி பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூத் எலிக்சர் சூச்வாசி எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்னை க்ளோ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்லாவே உங்களோட சருமத்தை பாதுகாக்கவும் செய்யுது. அப்போ இந்த 4 இன்கிரீடியன்ட்டும் சேர்ந்து ஒரே பிளெண்டா யூத் எலிக்சர்ல கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டர் இன்கிரீடியன்ஸோட ஒரு ஃபார்முலேஷன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஆக்சுவலி நம்மளோட ஸ்கின் பார்க்கும் பொழுது யூஸ் பண்ண 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 ஒரு யூத்ஃபுல் க்ளோ நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு 6 மந்த் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 மந்த் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ரொம்பவே மைல்டா இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸும் சரியாயிடும். முகத்துல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அதுவும் சரியாயிடும். இல்ல ஃபேஸ்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா வருமுன் காப்போம். ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு நம்மளோட ஸ்கின்னை நம்ம தாராளமாக பாதுகாத்துக்கலாம். ஸோ மிக முக்கியமா கிளென்சிங் ஆயில் உபயோகிச்சு நம்ம முகத்தை ஃபுல்லா கழுவிட்டு அதை தொடர்ந்து நம்ம ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு மேல நம்ம யூத் எலிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தாராளமாக இந்த ஒரு ப்ராடக்ட் 20 வயசுக்கு மேற்பட்டு இருந்தோம் அப்படின்னாலே கட்டாயம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இப்ப இருக்க காலகட்டத்துலன்னு பார்த்தோம்னா வெயில் அதிகமாக இருக்கு. அதிகமா இருந்ததுன்னா நம்ம எதை மறந்தாலும் சரி இதை மறக்க கூடாது. ஸோ சன்ஸ்கிரீன் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன்ல SPF 50 அண்ட் PA 3+ இருக்கு. எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான பிரச்சனைய நம்ம சருமத்துல இருந்து சரி பண்ணுது. மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா UVA அல்ட்ரா வயலட் ஏஜிங். வெயில்ல போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய சருமம் நீங்க செருப்பு போட்டிருந்தீங்க, ஒரு வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா அந்த பகுதி மட்டும் வெள்ளையா இருக்கு, மற்ற பகுதிகள் எல்லாம் கருப்பா இருக்குன்னா அது ஏஜிங் அப்படின்னு சொல்றோம். சில சமயம் வெயில்ல போயிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடம்பெல்லாம் செவந்து போகுது அப்படின்னா அதை நம்ம அல்ட்ரா வயலட் பர்னிங் அப்படின்னு சொல்றோம். சில சமயம் இப்ப நம்ம நார்த் இந்தியன்ஸ் பார்த்தோம், இல்ல நம்ம ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறோம்னு கூட வச்சுக்கலாம். இந்த பியூட்டி பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மெலனின் கம்மியா இருக்கும். ஏன்னா எந்த ஃபாரினர்ஸ் நம்ம கிட்ட நின்னாலும் நம்ம மாநிறமாவோ இருந்தாலோ இல்ல மாநிறத்தை விட கொஞ்சம் கலரா இருந்தாலும் நம்ம கருப்பா தான் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ வெள்ளையா இருப்பாங்க. சோ வெயில் அதிகமா இருந்தாலும் இல்லைன்னா வெயில தாங்க முடியாதவங்க திடீர்னு வெயில பார்க்கும் பொழுதும் UVC அல்ட்ரா வயலட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. அப்போ தினசரி உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நீங்க எதை பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா SPF 50 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீனை பயன்படுத்தணும். நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கோம், நமக்கு சன்ஸ்கிரீன் வேண்டாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன் ஒரு நாளைக்கு கட்டாயம் 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் அந்த மொபைல் போன்ல உருகி இருக்கோம் நம்ம. சோ அப்போ அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் நம்மளுடைய சருமத்தை பாதிக்கும், நம்மளுடைய கண்ணை பாதிக்கும், நம்ம முகத்துல அதிக சுருக்கத்தை ஏற்படுத்தும், நம்மளுடைய முகத்திற்கு மங்க விளைவிக்கும். அதே மாதிரி நம்ம டிவி கட்டாயம் 4 மணி நேரத்துல இருந்து ஒரு 5 மணி நேரமாவது டிவி பாக்குறோம். அந்த டிவில இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் UV ரேடியேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல ஒரு 4 மணி 5 மணி தாண்டுனா நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயுமே பல்ப்ஸ் டியூப் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்றோம். இதுல இருந்தும் நமக்கு ரேடியேஷன் வருது. அப்போ இன்டோர்ல தான் இருக்கேன், நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், எனக்கு சன்ஸ்கிரீன் முக்கியமா? முக்கியம். நீங்க வீட்டுல அதிக நேரம் சமைக்கிறீங்கன்னா கூட அந்த ஹீட்ல உங்களுக்கு அதிகமான மங்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் கேன்சர் ஓவர் ஹீட்ல தான் அது வந்துட்டு பிரத்யேகம் நமக்கு வர்றது. சோ அதனால சன்ஸ்கிரீன் வீட்டுல இருந்தாலும் கட்டாயம். இப்ப வெளியில போகும் பொழுது நீங்க ஃபீல்டு ஒர்க் போறீங்க, இல்ல பிசினஸ் மீட் யாரையாவது போய் நேர்ல சந்திக்கிறீங்க, ஸ்கூட்டில போலாம், கார்ல போலாம், ட்ரெயின்ல போடலாம், பஸ்ல போலாம். நீங்க எப்படி போறதா இருந்தாலும் சன்ஸ்கிரீன் முக்கியம். அதிகப்படியா வேர்க்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை முகம் கழுவிட்டு சன்ஸ்கிரீன் திருப்பி திருப்பி போடுங்க. காலையில 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கட்டாயம் நீங்க திருப்பி 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 சன்ஸ்கிரீன் போட்டா மட்டும்தான் உங்களுடைய சருமத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா உங்களுடைய சருமத்தை காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயில்ல போகும்
ஆகும் பொழுது நமக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் சொன்ன மாதிரி அல்ட்ரா வயலட் ஏஜிங், வெயில போயிட்டு வந்த உடனே பர்டிகுலரா நம்ம கைகள் மட்டும் கருப்பா இருக்கும். ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த ஹாஃப் ஆர்மா இருந்தாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவ் ஒரு ஃபுல் ஸ்லீவ், குவார்டர் ஸ்லீவ் எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லீவ் இருக்கிற இடம் வரைக்கும் தான் நமக்கு வெள்ளையாவே இருக்கும். வெயில் பட்ட பகுதிகள் எல்லாம் கருப்பாக இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நமக்கு உடம்புல டேனிங் நடக்குது. சோ அதனால சன்ஸ்கிரீன் கட்டாயம் முகத்திலையும் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கைகள்ல கூட போடுங்க. சோ ஹைட்ரேஷன் இன்ஃபியூஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம SPF 30 and 40 யூஸ் பண்ணிட்டு வரும். பட் அது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சில இருக்கும். தினசரி போடும் பொழுது சிலருக்கு ஓவரா ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும், லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு எஃபெக்டே இருக்காது. ஏன்னா இதுல ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. ஹைலரானிக் ஆசிட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, பியூரிஃபைடு வாட்டர். ஸோ பியூரிஃபைடு வாட்டர், அதுக்கு கூட பேங்காங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. பேங்காங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த பேங்காங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுது பிரத்யேகமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பார்க்கவே ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல தான் இருக்கு. சோ நம்மளுடைய பீட்ரூட் எப்படி நமக்கு ரெட் கலர்ல இருக்கோ அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கு. இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுடைய சருமத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயில்ல போயிட்டு வந்து ஏற்படக்கூடிய UVA அதுல இருந்து நம்ம அண்ட் அடுத்த கட்டமா நமக்கு வெயில்ல போயிட்டு வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரேஷஸ் ஆகுது, உடம்பெல்லாம் சிவப்பு சிவப்பா ஆகுதா, அதுல இருந்தும் நம்மள காப்பாத்துது. அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதால நம்மள அல்ட்ரா வயலட் கேன்சர்ல இருந்தும் நம்மள காப்பாத்துது. இப்போ நீங்க தினசரி உங்க வாழ்க்கையில சன்ஸ்கிரீனை மட்டும், கிளென்சிங் ஆயில் மிஸ்ட் சன்ஸ்கிரீனை மட்டும் நீங்க போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க கொலாஜின் இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வேணும்னா, ஃபேஸ்ல நீங்க ஹெல்மெட் போட்டிருந்தீங்க, ஃபேஸ் எல்லாம் டவல் போட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கும். கை வந்துட்டு ஹாஃப் ஸ்லீவ் தான் போட்டிருக்கீங்க, பட் பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன்னா அது மட்டும் ஒரு கலர்ல நல்ல கருப்பா இருக்கிறதுக்கான ரீசன் சன்ஸ்கிரீன் போடாதது. ஸோ அன்றாட வாழ்க்கையில காலையில நீங்க சன்ஸ்கிரீன் போடணும். வீட்டில இருந்தாலும் போடணும், வெளியில இருந்தாலும் சன்ஸ்கிரீன் கட்டாயம். சன்ஸ்கிரீனோட அளவு 2 விரல்கள். 2 விரல்கள் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இது ஒரு பம்ப் வடிவில் தான் இருக்கு. ஸோ நீங்க 2 பம்ப் அப்படின்ற விதத்துல ஃபுல்லா கழுத்துக்கு, ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதிகமான மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்க கைகள்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம், எந்த தவறும் இல்லை. அண்ட் ஸ்கின் ஃபார்முலா 9ஓட சன்ஸ்கிரீன் 20 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க, அப்ப அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? அஷ்யூர் ரேஞ்ச் ஆர் அஷ்யூர் நேச்சுரல்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் 12 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்யூர் ஆர் அஷ்யூர் நேச்சுரல் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய ப்ரோ ப்ரெப்பன் பிரைம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை. பட் இந்த ஒரு ப்ரோ ப்ரெப்பன் பிரைம் நீங்க 20 வயசுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். பட் காலேஜ் போற ஒரு யங் ஏஜ் பிள்ளைங்க, ஸோ 18 வயசுக்கு மேலதான் காலேஜ் போற பசங்க இருப்பாங்க, 17 தொடும் பொழுது. சோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்பவுமே பிரைமர் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களாகட்டும், ஒரு ஒரு பியூட்டிஷியன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரை கேட்டோம் அப்படின்னாலுமே பிரைமர்ல என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க, நிறைய கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா பிரைமரை பொறுத்த வரைக்கும் அதோட ஒர்க்கே அதுக்கு மேல நம்ம ஃபவுண்டேஷனோ இல்ல ஏதோ போடுறோம் அப்படின்னா அதை உள்ள போக விடாம பாதுகாக்கிறது அதோட ஒர்க். சோ அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு கெமிக்கல்ஸ் இருக்கும். சிலிக்காஸ் இருக்கும், சிலிகான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டிமெத்திகான், இந்த மாதிரி நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறதால அதை அப்ளை பண்ணும் பொழுது, அதாவது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸை பத்தி நான் பேச வரேன். ஒரு நீங்க டிவில பார்க்கக்கூடிய ஆட்ஸ்ல வர ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது நல்லா இருக்கும். ஆனா 2-3 நாள் தாண்டும் பொழுது இதனாலதான் நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட், இந்த ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு டக்குன்னு ஒரு அலர்ஜி வந்துருச்சு, ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னே தெரியல. அது மென்ஸும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், விமென்ஸும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கெமிக்கல் இல்லாம ஒரு பிரைமரை கிரியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு வாட்டர் ப்ரூஃபிங் இன்கிரீடியன்ட் வேணுமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கெமிக்கல்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு மேக்கப்பையே சஸ்டெயின் பண்ண முடியும். பட் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரைமர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்கான மேக்கப் கொடுக்க போகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் எல்லாமே பிளான்ட் பேஸ்ட். அப்போ ஸ்கின் கேர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு பிரைமரை.
பிரைமர் எப்பவுமே ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச், ஒரு ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் அந்த ரேஞ்சில வரக்கூடியத ஒரு ஸ்கின் கேர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அப்ப அதுல எவ்வளவு குட் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஒரு பிரைமர் ஆண்களும் பெண்களும் யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அதுல அப்ப என்ன இன்கிரீடியன்ட் கொடுத்து அதை வாட்டர் ப்ரூஃபிங் ஆக்கியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லி தரேன் இன்னைக்கு. சோ மிக முக்கியமான எசென்ஷியல் ஆயில்ஸ்ல ஒன்னு சன்ஃபிளவர் சீட் ஆயில், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கோகனட் ஆயில், மூணாவது பார்த்தோம்னா ஆர்கன் ஆயில், நாலாவது லின்சீட் அண்ட் அஞ்சாவது அவகேடோ ஆயில். இந்த சன்ஃபிளவர் சீட் ஆயிலோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுது, நல்ல ஒரு ஈரப்பதமா வச்சுக்குது. பட் பிரைமர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் இருக்கே, அப்ப இந்த ஆயில் போட்டா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காய் இருக்குமா? நிச்சயமா கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். ஸோ யாருக்கிட்டையாவது இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உங்க நியர்பை டிஎல்சிபிஸ் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு ஆன்லைன்ல டைனமிக் பில்லிங் கூட போட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்னா அதை அப்ளை பண்ணும் பொழுதே ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியும் இருக்காது, ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சியும் இருக்காது, நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி, ஒரு வெல்வெட் டச்சா இருக்கும். தொட்டு பார்க்கும் போதே ஒரு ஃபெதர் ஃபீலா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ சன்ஃபிளவர் சீட் நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்குது. கோகனட் ஆயில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அதிகப்படுத்துது, நல்ல மாய்ஸ்சரை அதிகப்படுத்தும். அண்ட் ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் பாதுகாக்கும். அண்ட் ஆர்கன் ஆயில் ரொம்பவே லைட் வெயிட் ஆயிலும் கூட ஸ்கின்னை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது நம்மளோட ஆர்கன் ஆயில். லின்சீட் ஆயில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுருக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு லின்சீட் ஆயில் கவர் பண்ணிடும். ஸோ ஒரு மாதிரி சுருக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க நிறைய ப்ராடக்டே போட வேண்டாம், லிட்டில் பிட் ஆஃப் ப்ராடக்ட ப்ராப்பர் மசாஜ் கொடுத்தீங்கனாலே இது வரைக்கும் நான் சொன்ன ப்ராடக்ட நீங்க சருமத்துல போட்டிருந்தீங்கன்னா கூட போடாத மாதிரி தான் இருக்கும், போட்ட எஃபெக்டே இருக்காது. அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா அவகேடோ ஆயில். அவகேடோ ஆயிலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட்டர் ஃப்ரூட் செம்ம பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ 5 வகையான ஆயில்ஸ் எந்த விதமான சரும பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்கிரீடியன்ட்டோட நமக்கு ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்சில் ப்ரோ ப்ரெப்பன் பிரைம், அதாவது எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் 100% பிளான் பேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது. வெயில் காலத்துல இப்ப இருக்கக்கூடிய வெயில்ல கூட நீங்க காலையில ஒரு பச்சை பட்டாணி அளவு லைட்டா அப்ளை பண்ணி ஒரு சாஃப்ட் மசாஜ் கொடுத்து அதுக்கு மேல நீங்க லூஸ் பவுடர் ஒரு மிஸ்ட்ரல் ஆஃப் மிலானோட லூஸ் பவுடர் ஒரு மிஸ்ட்ரல் ஆஃப் மிலானோட காம்பாக்ட் பவுடர் எது போட்டாலும் இல்ல அதுக்கு மேல நீங்க பவுடர் போடலன்னா கூட ஃபென்டாஸ்டிக்கா இருப்பீங்க, பார்க்க அவ்வளோ பிரசன்டபிளா இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆன மாதிரியே நீங்க தாராளமா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டும் கூட தான் இது. ஸோ இந்த ஒரு இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு 5 ப்ராடக்ட் நீங்க தினசரி யூஸ் பண்றீங்க, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி தினசரி யூஸ் பண்ணலாம். ஸோ கிளென்சிங் ஆயிலோட டிபி பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்கேன் அண்ட் பிவியும் இருக்கு. அதுக்கு கூடவே அகைன் ரேடியன்ட் க்ளோ மிஸ்ட் இருக்கு அண்ட் யூத் எலிக்சர், ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் அண்ட் ப்ரோ ப்ரெப்பன் பிரைம். ஸோ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அரௌண்ட் 4000 கிட்ட வந்துடும், பிளஸ் டாக்ஸோட ஆட் ஆகிடும். அண்ட் பிவி பார்த்தோம் அப்படின்னா அகெயின் 170 பிவி தாராளமாக பண்ணிடலாம். 170 அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல அகெயின் ஃபேஸ் க்ளோ மிஸ்டை கட் பண்ணிட்டா கூட இந்த ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் கூட ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அகெயின் 150 பிவி உங்க சிஎன்சி முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 170 பண்றது பெட்டர். ஏன்னா 5 ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது உங்க ஃபேஸ் அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா வெயிலுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். கிளென்சிங் ஆயில், ஃபேஸ் மிஸ்ட், யூத் எலிக்சர், சன்ஸ்கிரீன் அண்ட் பிரைமர், ப்ரோ ப்ரெப்பன் பிரைம். 5 ப்ராடக்ட் அட்டகாசமான ஒரு ஸ்கின் கேர். எப்படிப்பட்டவங்களுக்கு லைக் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா கூட நம்ம தாராளமா ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெட்டர் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாருமே இன்னையில இருந்து நாளைக்கு ஏதாவது ட்ரைனிங் இருந்தா கூட கட்டாயம் இதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நிச்சயமா உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 ஆகட்டும், மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் ஆகட்டும், எதுக்காக நீங்க பிசினஸா எடுத்து பண்ணணும், ஏன் அது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிவி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அதுல ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லைன் இன்னைக்கு நான் சொன்னது ஒரு 5 ப்ராடக்ட்
ப்ராடக்ட் மட்டும்தான், பட் பல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்விஸ் குவாலிட்டி, ஸ்விஸ் லெபார்டரிஸ்ல இருக்கக்கூடிய டெர்மட்டாலஜிஸ்ட் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே சஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்றத ரீசர்ச் பண்ணி, வருஷங்கள் ரீசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் கைக்கு வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் பிவி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல நீங்க பிசினஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இன்னைக்கு அட்டன் பண்ணக்கூடிய எல்லாரும் கிரவுன் டைரக்டர் ஆகலாம், நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம், அதுக்கான நல்ல வாய்ப்புகளுமே இருக்கு. அண்ட் பிசினஸ் நீங்க வந்துட்டு பியூட்டி பிசினஸ் வெஸ்டீஜ் மூலம் கொண்டு போறீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளோட நெட்வொர்க் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பியூட்டிஷியன்ஸ் ஆகட்டும், சாலன் ஓனர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே கீழே இருக்கக்கூடியவங்க நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளவர்கள் தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிளையன்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம மாத்துறோம் அப்படின்னா நம்மளோட ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளோட சிஎன்டி, எல்டிபி, நம்மளோட ஒர்க் ஷாப்ஸுக்கு எல்லாம் வராங்க, எனி கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் வராங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு ஜூம் இன்ட்ராக்ஷன்ல கூட அவங்க கிட்ட பேசும் பொழுது புது புது கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு புது புது கனெக்ஷன் கிடைக்கும் பொழுது உங்களோட நெட்வொர்க் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். மக்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன், நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னும் பொழுது உங்களோட பிசினஸ் ஒரு லாங் டைமுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கு, அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. ஏன்னா கொரோனா டைம்ல கூட பூமிங்ல இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா நிச்சயமா பியூட்டி இண்டஸ்ட்ரியும் கூட. ஏன்னா வாங்கி யூஸ் பண்ற மக்கள் ஸ்கின் கேர் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அந்த டைம்ல கூட ஒரு சரிவை சந்திக்காத ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரி தான் பியூட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ இத நம்ம ப்ராப்பரா அவங்க எப்படி ரிப்பீட் பண்றாங்க, இந்த பர்ச்சேஸ் எப்படி ரிப்பீட் பண்றாங்க அப்படின்றதும் மிக முக்கியமானது. ஸோ ரிப்பீட் பண்றதுதான், பர்ச்சேஸ திருப்பி திருப்பி அவங்க பண்றதுதான் நம்மளோட சக்சஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை பத்தி அவங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் அதோட இன்கிரீடியன்ஸா பார்த்தோன்னா புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. மிஸ்டர் ஆஃப் மிலான் வெளினோ அதுக்கான பிடிஎஃப்ஸும் அவைலபிலிட்டியில இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க ப்ராடக்ட்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், யாருக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதை சொல்லி கொடுங்க. எவ்ரி மந்த் நம்மள்ட்ட ரீபர்ச்சேஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய ப்ராடக்ட் ஆஃபர்ஸ், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய வேல்யூ கேர் பேக் எல்லாமே கொடுக்குறாங்க. செல்ஃப் கேர் வேல்யூ பேக்ஸ், வவுச்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கும் பொழுது கட்டாயம் அவர்களுக்கும் புதுசா வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கும் இதை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான். ஸோ விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவங்களோட பியூட்டி ஜேர்னி அவங்க கூடவே தொடருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட்டாயம் இதுல ரிசல்ட் கிடைக்கிறதால. அண்ட் உங்களோட ஆக்ஷன் இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு கோல் செட் பண்ணா மட்டும்தான் உங்களால இதுல இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராடக்ட் நாலேஜ் கத்துக்கோங்க, உங்களோட கன்சல்டேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க, எப்படி எப்படி பேசலாம், எப்படி என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதை கத்துக்கோங்க. ஒவ்வொரு மக்களையும் நீங்க தினசரி நிறைய பேரை சந்திக்கணும், நிறைய நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்டா நீங்களும் ஸ்கின் கேர் பண்ணுங்க, நீங்களும் உங்களோட டவுன்லைன்ல இருக்கக்கூடியவங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான கோல்ஸ் எல்லாமே செட் பண்ணி ப்ராப்பரா ரிப்பீட்டடா லேர்ன் பண்ணிட்டே இருங்க, விடவே விடாதீங்க, கத்துக்கிட்டே இருங்க. கத்துக்க நிச்சயமா நம்மளால முயற்சி செய்யும் பொழுது நம்மளும் ஒரு குறிய நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாரும் விஎம்சிஎம் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு வெஸ்டீஜ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ வெல்த்.